ஹாய் குட் மார்னிங். டியூஸ்டே மார்னிங் காலையில் எழுந்ததுமே எப்பொழுதும் போல் குழந்தைங்களுக்காக பால் காய்ச்சிட்டேன். இன்னொரு பக்கம் ஒரு லெமன் சைஸு புளியை ஊற வச்சுருக்கேன். ரசம் வைக்கலான்ட்டு அதை ஊற வச்சுட்டேன். இப்போ எல்லாருக்காகவும் பால் கலந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு குழந்தைங்க 2 பேருக்கு என் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே பால் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி ஹார்லிக்ஸ் வேணும்னு கேட்டாங்க, அவங்களே ஹார்லிக்ஸ் போட்டுட்டாங்க. அடுத்ததாக பாதாம் பால் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக பாதாம் பால் போட்டு வச்சுட்டு எல்லாருக்குமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அடுத்து சாப்பாடு வச்சு இறக்கி வச்சுட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிடலான்ட்டு அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு தக்காளியை போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6-7 பல் போல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட ஊற வச்சுருக்க புளியையும் கரைச்சி ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுட்டேன். இறக்குனது கொத்தமல்லி தழை தூவினிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக அதே கடாயை கழுவிட்டு திரும்ப ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். தோலோடு தான் நான் எப்பொழுதுமே கட் பண்ணி சேர்ப்பேன். இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு பக்கம் 2 முட்டையை வேக வச்சுட்டேன். இவங்களுக்கு உருளைக்கிழங்கு செஞ்சு எனக்கு உருளைக்கிழங்கே பிடிக்கிறதில்ல. முட்டை வறுவலும் பண்ணிடலான்ட்டு அதையும் சைட் பை சைடு பண்ணிகிட்டு இருந்தேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அது கூட சாப்பாடை மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு ரசம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுவல் கொடுத்து விடலான்னு தான் பிளானு. அவங்க ரசம் வேண்டவே வேண்டாம், எனக்கு உருளைக்கிழங்கு சாதம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். அதையே ஸ்நாக்ஸுக்கு மூங்தாள், கடல மிட்டாய், திராட்சை வச்சு அனுப்பிட்டேன். இந்த பக்கம் முட்டை வேக வச்சுருந்தேன்ல, அது நல்லா வெந்துருச்சு. அதை உரித்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெய் காய்ச்சதும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பே போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் வச்சிடலாம். 3 பீஸ் வச்சுட்டு 1 பீஸ் பாப்பாவுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். அதான் ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கத்தை திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா அந்த எண்ணெயில் கிறிஸ்பாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான முட்டை வறுவல் ரெடி.